மறுசுழற்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மறுசுழற்சி வீடியோ தான் இது. எம்ஜிஆர் சேலைங்க அது. இது மாதிரி இதுவும் எம்ஜிஆர் சேலை. நேற்று தான் கிழித்தேன். இந்த சட்டையை அப்படியே தைச்சிருன்னு பார்த்தா ரொம்ப கண்ணாடியாக இருக்குது. அதோட சரி லைனிங் கிளாத்தெல்லாம் போட வேண்டாம், இது சும்மா உடுத்து மாற்றுக்குள்ள சட்டை தான், அதனால் இது எம்ஜிஆர் சேலை எப்படி சுருங்கி இருக்கு பாருங்கள். இருந்தாலும் நான் தச்சே தீர்வேன்னு ஒரு சேலஞ்சை எடுத்து லைனிங் கிளாத் போட்டிருக்கேன். இந்த சேலை தான் நேற்று தான் உட்காந்து கிழிச்சிட்டு அதையே இப்போ நான் நைட்டு உடுத்திட்டேன். இது எம்ஜிஆர் வேட்டியில் தைச்சாங்க. எவ்வளோ நாள் அந்த சட்டை தைக்காமல் கிடச்சி தெரியுங்களா? இப்போ தான் தைச்சிருக்கேன். இது வந்து கை என்னப்பட்ட நீளமான டிசைனு, அதனால் முன்பக்கம் கொடுப்பேன். எப்போயுமே நான் பளபளன்னு இருக்கிறத முதுகு பக்கம் தான் கொடுப்பேன். இந்த தடவை இந்த சட்டையே ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால முன்பக்கம் கொடுத்துட்டு 2 பார்டர் வரதுனால ஒரு பார்டரை எங்கிட்ட கைப்பக்கம் கொண்டு வந்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடுத்து மாற்று துணிக இல்லை லைனிங்லாம் தெரியாது, வெளியில் என்ன கலர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது உள்ளே என்ன கலர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்றவங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற துணிகளை தாராளமாக கொடுங்க. நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 90 காலகட்டத்திலலாம் கலர் லைனிங்லாம் ரொம்ப லேட்டாக தாங்க வந்துச்சு. சுடிதார் மெட்டீரியல் வந்த பிறகு தான் கலராக லைனிங் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி லைனிங்லாம் கலராலாம் கிடைக்காது, வெறும் மல்லு துணி வெள்ளை கலரில் மட்டும்தான் கிடைக்கும். என்ன கலர் ட்ரெஸ்னாலும் அதை தான் லைனிங்காக கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. சுடிதார் மெட்டீரியல் வந்த பிறகு தான் கலராக லைனிங் வந்துச்சு. ஒரு நல்ல சட்டை எனக்கு கிடச்சிருச்சு, இந்த சட்டையும். இந்த வீடியோ வசதியான பெண்மணிகளுக்காக இல்லை, ரொம்ப எளிமையான பெண்கள், அப்புறம் தனக்காக பெருசாக செலவு பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பெண்களுக்கானது. அவங்க டெய்லராக இருந்தால் எதையும் அவங்களால உருவாக்க முடியும் அழகாக. அது சொல்ல தான் இந்த வீடியோ. அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை. இப்படி பாருங்கள், 10 தடவை உடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். 4வது தடவையிலே சுருங்க ஆரம்பிச்சிருது. பொங்கலுக்கு கொடுக்குற இலவச வேட்டி சேலை தாங்க, அதனால் வேட்டி கூட பரவாயில்ல, சேலை தான் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இது அரசு பணம் செலவழித்து தான் கொடுக்குது. அப்போது ஒன்று பாலிஸ்டரில் கொடுங்க, இல்லை காட்டனில் கொடுங்க. 2யும் கலந்து கொடுக்கறதுனால கொஞ்ச நாள் கொடுத்துட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்குது. வயதான பெண்மணிகள்லாம் சுருங்கினாலும் பரவாயில்ல, அப்படியே அவங்களுக்கு முட்டிக்கால் கிட்ட தூக்கிட்டு கிடக்கும், கெண்டைக்கால் வரைக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் எதையோ உடுத்துறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. கொஞ்சம் என்னென்ன விஷயத்துலேயே மாற்றம் வந்துருச்சு. இந்த எம்ஜிஆர் சேலையிலே மாற்றம் வந்தால் நல்லாயிருக்குங்க.